விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணையில தான் இருக்கோம். நம்மளுடைய நர்சரியில பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களான தக்காளி, மிளகாய், கத்திரி போன்ற பயிர்களும், மலர் பயிர்களான செண்டுமல்லி, சாமந்தி போன்ற நாற்றுகளும் அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு நம்ம காய்கறி பயிர்கள் பத்தின நிறைய விஷயங்களை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சிவம் தக்காளி ரகத்தை பத்தின நிறைய விஷயங்களை தான் பார்க்க போறோம். இந்த ரகம் பாத்தீங்கன்னா நல்லா படர்ந்து வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாம இலைகள் எல்லாமே அடர்த்தியா வளரக்கூடியது, நடுத்தரமான உயரம் உடையது. இந்த ரகம் பாத்தீங்கன்னா நாற்று நட்ட 62ல இருந்து 68 நாட்கள்லயே நமக்கு முதல் அறுவடை கிடைச்சிரும். பழத்துடைய எடை அப்படின்னு பார்க்கும்போது 90ல இருந்து 100 கிராம் வரைக்கும் நமக்கு சராசரியா எடை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பழத்துடைய வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது மேல்புறத்துல பச்சை நிறத்திலையும் நல்லா தட்டையான உருண்டை வடிவத்திலையும் இருக்கும். கெட்டியான பழமா இருந்தாலும் கூட புளிப்பு சுவை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பார்க்கவே கண்ணை கவரக்கூடிய வகையில இருக்கும். இலை சுருட்டு நோயில பாத்தீங்கன்னா இடைக்கால எதிர்ப்பு திறன் கொண்டது. முதல் அறுவடையில மட்டும் இல்லாம எல்லா அறுவடையிலுமே நமக்கு சராசரியா பழங்கள் கிடைக்கும். F1 சூர்யா 441 ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி ரகம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சுற்று வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாம நல்லா பசுமையா வளரக்கூடியது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ரகங்கள் நல்லா வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியது, அதிக அளவு மகசூல் கொடுக்கக்கூடியது. பறிக்கிறதுக்கு முன்னாடி காய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சீரான வெண்மை நிறத்திலையும், பழுத்ததுக்கு அப்புறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்திலையும் இருக்கும். ஒரு பழத்தோட எடை அப்படின்னு பார்க்கும்போது 85 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்குமே எடை கொடுக்கும். 175 நாட்கள்ல இருந்து 200 நாட்கள்ல ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 36ல இருந்து 40 டன் வரைக்கும் எடை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது நேரடி சந்தைக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கும். நல்ல கண்ணை கவரக்கூடிய வகையில இருக்கும். இந்த பழங்கள் பாத்தீங்கன்னா தட்டையான வடிவத்துல, முட்டை வடிவத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பாத்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களையுமே காரிஃப், ரபி, கோடை காலம் இந்த மாதிரியான காலங்களில் பயிர் செய்ய ஏற்றதா இருக்கும். சாகோ தக்காளி ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரகம் பாத்தீங்கன்னா வரம்புக்குட்பட்ட வளர்ச்சி தான் கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா அடர்த்தியான பச்சை நிறத்துல இருக்கும். நல்லா பசுமையாகவும் இருக்கும். வெயில தாங்கி வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாம நல்லா காய் பிடிச்சு நல்லா மகசூல் தரக்கூடியது. இந்த ரகம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பழுத்த பழம் நல்லா அடர் சிவப்பு நிறத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா பளபளப்பாகவும் இருக்கும். ஒரு பழத்தோட எடை அப்படின்னு பார்க்கும்போது 80ல இருந்து 100 கிராம் வரைக்கும் நமக்கு எடை கொடுக்கும். பழங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா தட்டையான உருண்டை வடிவத்துல இருக்கும். பழங்கள் எல்லாமே ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால நீண்ட தூர போக்குவரத்துக்கு பேருதவியா இருக்கும். அதிக அளவு மகசூல் தரக்கூடிய பங்காரம் மிளகாய் பத்தின சிறப்பு விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மிளகாயெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்று நட்ட 55ல இருந்து 60 நாட்கள்லயே பச்சை மிளகாயும், 95 நாட்கள்ல இருந்து 100 நாட்கள்ல பாத்தீங்கன்னா சிவப்பு மிளகாயும் அறுவடை செய்ய ஏற்றதா இருக்கும். மிளகாய் பாத்தீங்கன்னா நல்லா படர்ந்து வளரக்கூடியது. அதாவது 10ல இருந்து 12 சென்டிமீட்டர் நீளமும், 1.3ல இருந்து 1.5 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா விட்டமும் நமக்கு கிடைக்கும். இந்த சுவை பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு மிதமான காரத்தன்மை இருக்கிறதுனால சந்தைக்கு ஏற்றதா இருக்கும். பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாய் ரெண்டுமே சந்தைக்கு ஏற்றதா இருக்கும். இலை சுருட்டு நோயையும் வெப்பத்தையும் தாங்கி வளரக்கூடிய ரகம் அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவு மகசூல் தரக்கூடியது. இன்னைக்கு நம்ம செழித்து வளரக்கூடிய துருவா கத்திரி ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரகம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படர்ந்து வளரக்கூடியது. இதோடைய காய்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊதா நிறத்துல வெள்ளை நிற கோடுகளோட இருக்கும். முட்கள் இந்த ரகத்துல கிடையாது. அது மட்டும் இல்லாம அழகான பச்சை நிறத்துல காம்புகள் இருக்கும். இந்த காயோட எடை அப்படின்னு பார்க்கும்போது 60ல இருந்து 70 கிராம் வரைக்கும் எடை கொடுக்கும். நாற்று நட்ட 55ல இருந்து 60 நாட்களே நமக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீண்ட கால போக்குவரத்துக்கு இது பேர் உதவியா இருக்கும். இந்த காய்கள்லாம் பாத்தீங்கன்னா அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமும் நீண்ட நாட்கள் வாடாம இருக்கும். நீண்ட கால அறுப்புக்கு பாத்தீங்கன்னா அறுவடை செய்யறதுக்கு இது ரொம்ப ஏற்றதா இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ரகங்கள் எல்லாமே நல்லா செழித்து வளரக்கூடியது, நல்லா நோய் எதிர்ப்பு திறன் தாங்கி வளரக்கூடியது. இன்னைக்கு நம்ம சிம்ரன் கத்திரி ரகத்தை பத்தின நிறைய விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இந்த கத்திரியோடைய பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இளம் சிவப்பு நிறத்துல பச்சை வரிகள் கலந்த மாதிரி இருக்கும். நீண்ட தூர போக்குவரத்துக்கு பேருதவியா இருக்கும். கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா மகசூல் தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பழத்தோடைய நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 7ல இருந்து 8 சென்டிமீட்டரும், விட்டம் பாத்தீங்கன்னா 4ல இருந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்கும்.
ஒரு பழத்தோட எடை பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 கிராம் வரைக்கும் எடை கொடுக்கும். நாற்று நட்ட 50லேருந்து 55 நாட்களில் முதல் அறுவடை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வரிசைக்கும் வரப்புக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செய்யும் போது 3க்கு 5 அடியும் செடிக்கு செடி 2க்கு 3 நடவு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நம்மளுடைய நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களான தக்காளி, மிளகாய், கத்திரி போன்ற பயிர்களும், மலர் பயிர்களான செண்டுமல்லி, சாமந்தி போன்ற பயிர்களும் அவைலபிளாக இருக்குது. நாற்றுகள் நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி நாற்றுகளும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. டாக்டர் விவசாயம் பயோடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு வாழை G9 கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.